Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான். அதுவும் பச்சை மிளகாய் வச்சு பார்க்க போறோம். அதாவது மிளகாய் புளி கூட்டு. இதை வந்து புளி மிளகாய்னு கூட சொல்லுவாங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இது பெஸ்ட் காம்பினேஷன் வந்து தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த மிளகாய் புளி கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 100 கிராம் வந்து பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய் வந்து நான் என்னோடய கார்டன், அதாவது டெரஸ் கார்டனில் போட்டது தான், வேறு ஒன்றும் இல்லை. வத்தலோட சீடை போட்டு தான் இந்த மிளகாய் செடியை வளர்த்து எடுத்தேன். நான் வந்து வீட்டில் உள்ள மிளகாய் செடியிலேருந்து தான் இந்த மிளகாய் வளர்த்தையும் எடுத்திருக்கேன். 100 கிராம் மிளகாய் எடுத்துக்கோங்க. அந்த மிளகாவோட காம்பை எடுக்காதீங்க. காம்போடு தான் இந்த ரெசிபி செய்யணும். ஸோ அந்த காம்பை வந்து ரிமூவ் பண்ணாதீங்க. இப்போது ஒரு மிளகாய்லையும் இப்படி லைட்டாக ஒரு சின்ன சின்ன கீரல் போட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மிளகாய் வந்து நல்லா ஊறும் புளியில். ஸோ இப்படி வந்து குட்டி குட்டியாக கீரல் போட்டு வச்சுக்கோங்க. எல்லா மிளகாய்லையும் சின்னதாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க. இந்த கூட்டுக்கு இன்றைக்கி 200 கிராம் வந்து சின்ன உள்ளியை இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது சின்ன உள்ளி தான் யூஸ் பண்ணோம், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சின்ன உள்ளியை இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்து புளியை வந்து தண்ணியில் இப்படி கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த பேனில் வந்து ஒரு 50 ml வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி நல்லெண்ணெயில் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு மாதிரி லைட் க்ரீன் ஆகிற அளவுக்கு வந்து நல்லா வதக்கிக்கோங்க மிளகாவை. நறுக்கி வச்ச சின்ன உள்ளியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அது கூட வந்து புளி கரைசலை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் இது டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை பொடிச்சு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க.
சூப்பரான மிளகா புளிக்கூட்டு ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.